ஒரு அழகான காட்டுல ட்வீட்டிங்கிற ஒரு அம்மா கிளி வாழ்ந்து வந்துச்சு. அந்த கிளி ஒரு நாள் தன் குழந்தைகளுக்கு உணவு எடுத்துட்டு வேகமா தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படி பறந்து போறப்ப எதிர்பாராத விதமா ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்துருச்சு. அந்த நேரத்துல ஒரு கழுகு ஒண்ணு வந்துச்சு. ட்வீட்டி கிளி விழுந்தது கிடைக்கிறத பார்த்த கழுகு ட்வீட்டி கிளிய பக்கத்துல போச்சு. அட, இது ட்வீட்டி கிளியில இது ரொம்ப நல்ல கிளி. இது என்ன ஆச்சு? ட்வீட்டி எந்திரி, உனக்கு என்ன ஆச்சு? கழுகு, என்னாச்சு? இப்ப எனக்கு எதுவுமே சரியா பார்க்க முடியல. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் வீட்டுல கொண்டு விட்டுருங்க. அப்படி சொன்ன கழுகு ட்வீட்டி கிளிய அதோட வீட்டுல சேர்த்துடுச்சு. அம்மா அம்மா, எங்களுக்கு உணவு எங்க? காலையிலேருந்து நாங்க எதுவுமே சாப்பிடல. சாரா, உங்களுக்காகத்தான் நான் உணவு எடுத்துட்டு வேகமா பறந்து வந்தேன். அப்புறம் மரக்கிளையில மோதி கீழே விழுந்துட்டேன். இப்ப என்னால எதுவுமே சரியா பார்க்க முடியல. அம்மா, என் டீச்சர் சொல்லியிருக்காங்க, கண்ணில ஏதாவது பிரச்சனைனா கண்ணாடி போட்டா சரியாயிடுமா. ஆமா சாரா, எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அதுக்கான காசு இப்ப அம்மா கிட்ட இல்லையே. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நமக்கான கண்ணாடிய வாங்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு எப்படி உணவு கொண்டு வருவனே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. ட்வீட்டி கிளி களைப்பா இருந்ததுனால அது தன்னோட வீட்டுல ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்துச்சு. ஏய், நான் சொல்றத கேளு. ஒரு நாளைக்கு மிட்டு அங்கிளோட ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அம்மா ஸ்கூலுக்கு கொடுக்குற காசை அதில் நான் 5 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த காசை எடுத்துட்டு நம்ம மிட்டு அங்கிளோட ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். சரி, நானும் உன் கூட வரேன். அப்படியே காட்டுல பழைய நேரம் வந்துச்சு. அந்த குழந்தை கிளி தான் அம்மாவுக்கு கண்ணாடி வாங்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் நோக்கி பறந்து போனாங்க. மிட்டு அங்கிள், என் அம்மாவால எந்த பொருளையும் சரியா பார்க்க முடியல. எங்க அம்மாவோட பார்வை குணம் அடைய என் அம்மாவுக்கு ஒரு கண்ணாடி வேணும். அப்படி பசங்களா, தாராளமா தரேன். ஆனா ஒரு கண்ணாடி 500 ரூபாய் ஆகும். உங்ககிட்ட காசு எவ்வளவு இருக்கு? ஐயோ, எங்க கிட்ட வெறும் 5 ரூபாய் தானே இருக்கு. அப்படி சொன்ன குழந்தைங்க ரொம்ப ஏமாற்றத்தோட அங்கேருந்து பறந்து போனாங்க. இனி நம்ம அம்மாவால பார்க்கவே முடியாதா? பார்வை எப்ப சரியாகும்? நம்ம அம்மா கண்ணாடி போட்டாங்கன்னா அவங்க நல்லா பழைய மாதிரி பார்க்க முடியும். ஆனா கண்ணாடியோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக நம்ம அம்மாவுக்கு கண்ணாடி வாங்குற காசை தான் நம்ம சேர்த்து வைக்கணும். அப்படி 2 பேரும் பேசிட்டு இருந்த நேரம் வானத்துல ஒரு விமானம் பறந்து போச்சு. அந்த விமானத்துல ஒரு பணக்கார புறா ஓட்டிட்டு இருந்துச்சு. சாராவோ அந்த விமானத்தை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு அந்த விமானத்துல இருந்து ஒரு பெரிய பேக் கீழே விழுந்தத குழந்தை சாரா பார்த்தா. ஏய், அங்க பாரு, ஒரு விமானத்திலேருந்து ஒரு பை கீழே விழுந்திருக்கு. அப்பா வா, நம்ம இப்பயே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பேசுற 2 சகோதரிகளும் வேகமா அந்த பை இருக்கிற இடத்த நோக்கி போனாங்க. அந்த பைய திறந்து பார்க்கும்போது நிறைய காசு இருந்துச்சு. ஜாலி, இவ்வளோ காசு இருக்கு. இதை வச்சு நம்ம அம்மாவோட கண் பார்வையை சரி பண்ணிடலாம். இல்ல, அது ரொம்ப தப்பு. நம்ம அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, நமக்கு சொந்தம் இல்லாத பொருளை ஆசைப்படக்கூடாதுன்னு. பேசிட்டு இருக்கும்போது 2 குழந்தைகளும் அந்த பையை எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இந்த பணம் பெட்டி உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிடுச்சு? இதுல ஒரு விமானம் பறந்துட்டு இருந்துச்சு. அந்த விமானத்திலேருந்து இந்த பேகு கீழே விழுந்துச்சு. நாங்க அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பேகு நம்மளே வச்சுக்கலாம். இந்த பேகு நம்மள்கிட்ட இருந்தா நம்ம சீக்கிரமாவே பணக்காரங்களாயிடலாம். அது ரொம்ப தப்பு. நமக்கு சொந்தம் இல்லாத பொருள் மேல நம்ம என்னைக்கும் ஆசைப்படக்கூடாது. ஆமா, நானும் அதே தான் சொன்னேன். ஆமா சாரா, நீ ரொம்ப சரியா சொல்லியிருக்க. ட்வீட்டி கிளியோட குழந்தைகளுக்கு பணம் பை கிடைச்சது. காட்டுல காத்து தீயா பரவ ஆரம்பிச்சது. காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏதோ ஒரு பணக்கார பறவை விமானத்திலேருந்து பறந்துட்டு இருக்கும்போது மேல இருந்து நம்ம காட்டுல விழுந்திருக்கு. அது ட்வீட்டியோட குழந்தைகளுக்கு தான் அந்த பணம் பொட்டி கிடைச்சிருக்கான். யோசிக்கிறேன்னு சரியா சொல்லவா? அந்த கிளி
கிட்டேருந்து பணம் பெட்டியை வாங்கி நமக்கு சொந்தமாக்கணும்னு நினைக்கிற, சரியா? நான் அதைத்தான் யோசிக்கிறேன். அந்த ட்வீட்டி கிளிட்ட போய் அது பணம் பொட்டின்னு சொல்லி அந்த பணம் பொட்டியை வாங்கிட்டு வரேன். போயிட்டு வெற்றியோட வா. அந்த குருவி அந்த பணம் பொட்டியை வாங்கறதுக்காக ட்வீட்டியோட வீட்டுக்கு வேகமா போச்சு. ட்வீட்டி, உன் குழந்தைகளுக்கு ஒரு பணப்பொட்டி கிடைச்சிருக்குல, அது வேற யாரோடதும் இல்லை, என்னோடது தான். கவலைப்படாதீங்க, அது உண்மையாவே உங்களோடதுன்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட தந்துடுறேன். ஆமா, அந்த பணப்பொட்டியோட எவ்வளோ பணம் இருந்துச்சுன்னு சரியா சொல்லுங்க. பொட்டியில 1,00,000 இருந்துச்சு. இதுலேருந்தே தெரியுது நீங்க பொய் சொல்றீங்கன்னு. ட்வீட்டி, தப்பா நினைக்காத, அது என்னோட கணவர் தான் காசை வச்சாரு. நான் தான் அதை எடுத்துட்டு போனேன். அதுல எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. ஓ சரி, அந்த பணப்பட்டியோட நிறம் என்ன கலர்னு சொல்லுங்க. அந்த பட்டியோட நிறம் சிகப்பு கலர். இல்ல, நீங்க மறுபடியும் தப்பா சொல்றீங்க. நீங்க இப்பவே இங்கேருந்து கிளம்பலாம். அம்மா, நான் அந்த பணம் பைய எங்க வச்சேனே தெரியல, எங்க தேடியும் கிடைக்கல. அதுல 5,00,000 ரூபாய் காசு வச்சிருக்கேன். மகனே, நீ கடைசியா நீ உன் விமானத்துல தான் பணம் பைய கொண்டு போய் வச்ச. நீ வீட்டுக்கு வரும்போது கீழே விழுந்திருக்கும். சரி, நான் இடத்துலயும் போய் தேடி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த பணக்கார புறா ட்வீட்டி கிளியோட காட்டுக்கு வந்து ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிச்சது. இது என்னோட பணம் பொட்டியை பார்த்தீங்களா? நான் இந்த காட்டுல தான் என் பணம் பொட்டியை தவற விட்டுட்டேன். உங்க பணப்பொட்டியை பத்தி தான் இப்ப காட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த காட்டுல வாழ்ற ட்வீட்டியோட பசங்களுக்கு தான் உங்க பணப்பொட்டி கிடைச்சிருக்கு. அந்த கிளி ஒரு வேப்ப மரத்துல தான் வீடு கட்டி வாழுது அப்படின்னு அந்த குருவி சொன்னதுமே புறா அந்த ட்வீட்டி கிளியோட வீட்டுக்கு நோக்கி பறந்து போச்சு. குழந்தைகளுக்கு கிடைச்ச பணம் பொட்டி என்னோடது தான். அந்த பணம் பொட்டியை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துடு. கவலைப்படாதீங்க, இந்த பொட்டி உண்மையாவே உன்னோடதுன்னா திருப்பி கொடுத்துடுறேன். நீங்க உங்க பணம் பொட்டியில எவ்வளோ ரூபாய் வச்சிருந்தீங்க? கிளி, என்னோட பணம் பொட்டியில மொத்தம் 5,00,000 ரூபாய் பணம் இருக்கு. இங்கே தான் சொல்றாங்க. விமானத்துல நான் இந்த அங்கிளை தான் பார்த்தேன். நீங்க சொல்றது சரிதான். அந்த பணம் பொட்டியில முழுசா 5,00,000 ரூபாய் இருந்துச்சு. கிளி அந்த பணம் பொட்டியை எடுத்து புறா கிட்ட கொடுத்துச்சு. அந்த சந்தோஷத்துல புறா ட்வீட்டி கிளிக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துச்சு. ஐயோ, எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாம் புறான்னா. ட்வீட்டி, உன்னோட நேர்மைக்கு பரிசு தான் இது. தயவு செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லாத, என்னோட அன்பளிப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன புறா அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. அந்த காசை வச்சு ட்வீட்டி கண்ணாடியை வாங்கிக்கிச்சு.